கலை எந்திரிச்சிட்டியா? ஏண்டி லூசு மூஞ்சி இப்படி வச்சிருக்க? என்ன எனக்கு என்னாச்சு? பயங்கரமா தலை வலிக்குது, என்னால முடியல. எதுக்கு எனக்கு இப்படி வலிக்குது? இப்படிலாம் வலிக்கவே வலிக்காதே. என்னாச்சுடா எனக்கு? என்ன பண்ண? ஏன் கேட்க மாட்ட? கேப்ப. வேணாம் 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 சொல்ல சொல்ல ஊத்தி குடிச்சுப்புட்டு இப்ப தலை ரொம்ப வலிக்குதாமா. ஓ ஆமால, நான் உன்னை பீர் வாங்கிட்டு வர சொன்னேன்ல. அப்ப நான் குடிச்சனா? ஆமா, குடிச்சிட்டு நான் உங்ககிட்ட ஏதாவது பேசினேனா? ஆமா கலை, இவ்வளோ நாளா நீ எந்த விஷயத்த மறைச்சு வச்சு உன் மனசுக்குள்ள புழுங்கி புழுங்கி சித்தியோ அந்த விஷயத்த நீ என்கிட்ட சொல்லிட்ட. இனி உன் மனசுக்குள்ள நீ அழுகவும் வேணாம், கஷ்டப்படவும் வேணாம். இனி நீ ஃப்ரீயா இருக்கலாம். இனி உனக்கான பிரச்சனை என்னன்னு நான் பாத்துக்கிறேன். நீ சொன்னீன்னு எனக்கு ஒரு வார்த்தை, அது 100% உண்மை. எந்த ஒரு பொண்ணுமே இந்த ஒரு காம்ப்ளிமெண்ட்மான விஷயத்த அவ்வளோ சீக்கிரத்துல ஒரு புருஷன் கிடையாது ஆம்பளைக்கிட்டேயே ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் எவ்வளோ தைரியமான பொண்ணுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த ஒரு விஷயம் உன்னை ரொம்ப ஆட்டி படைச்சிருச்சுங்கிறத ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு புருஷனாக இல்லாமல் ஒரு ஆம்பளையாக இருந்து உணரும் போது அதோட பெயினை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. கண்டிப்பாக நீ உனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. நீ என்கிட்ட சொல்லிட்ட மாதிரியே அதை உனக்கு நான் காமிச்சிக்கவே போகிறது கிடையாது. என்னடா உன்ட்டு தானே கேட்குறேன், எதையாவது பேசுனா சொல்லு. அப்பப்பா பேசவா செஞ்ச? பறந்து பறந்து அடிக்கலாம் செஞ்சியடி. இப்பா ஒரு வழியா நேத்து அப்படியே கிளு கிளுன்னு ஜாலியா இருந்துட்டீங்க போதும்ல. நேத்து ஒரு நாள் உனக்கான நாள நேத்து நைட்டு ஃபுல்லா இருந்த. எனக்கான நாளா இருந்தனா? ஐய், அப்போ அப்போ என்ன என்னமோ பண்ணியிருக்க. என்ன பண்ண? அது என்னென்னமோ பண்ண, அது எப்படி வெளியே சொல்றது? அட பாவி, அப்போ நீ சரியான ஆளுதான். இவ குடிச்சிட்டா இவளுக்கு எதுவுமே தெரியாது, நம்ம என்ன வேணாலும் பண்ணலான்னு நீ பண்ணியிருந்திருக்க, அப்படித்தானே? மூஞ்சி பாரு, உண்மையாலுமே. எம்மா உன் விருப்பம் இல்லாம உன்னை என்னைக்காவது நான் தொட்டிருக்கனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரியா. நீ தான் ஆட்டமா ஆடின. உன்னை தூங்க வைக்கிறதுக்கே எனக்கு பெரும்பாடாயிருச்சு. அப்புறம் நைட்ல உனக்கு காய்ச்சல் அடிச்சுது. அப்புறம் டேப்லெட் வாங்கிட்டு வந்து அந்நேரத்துல சுடு தண்ணி போட்டு கலக்கி எப்படியோ குடிக்க வச்சு சாப்பிட வச்சு தூங்கிட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அப்பதான் தொட்டு பார்த்தேன், இப்போ காஃபி கொண்டு வந்திருக்கேன். நீ ஒன்றும் வேலைக்கெல்லாம் போவேனா? இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு. ஸோ அந்த காஃபியை குடிச்சிட்டு பேசாம ரெஸ்டடு. சாப்பாடு எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன். பல் விளக்கிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்டடு மதியானத்துக்குள்ள வந்துடுவேன். ஓகேவா? அப்படியா? எங்க போறேன்? நிறைய தடவை சொல்லியிருக்கேன், போகும்போது எங்க போறேன்னு கேட்க கூடாதுன்னு. என்ன, நான் போயிட்டு வந்து பேசுறேன். ஓகேவா? தூங்கு குட்டிமா, இன்னும் உனக்கு தூக்கம் இல்லை என்ன? ஏன்னா உனக்கு 2 பீர் குடிச்சிருக்க, அப்புறம் எப்படி இருக்கும் உடம்பு? தாங்குமா தாங்காத? தூங்கு, வந்துடுவேன். ஓகேவா? சாப்பிட்டுட்டு தூங்கு, மறக்காம சாப்பிட்டுட்டு டேப்லெட் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போடு. இல்லைன்னா மறுபடியும் காய்ச்சல் வந்துடும். ஏ லூஸ், என்ன? ஏன் கார்த்தி, நான் உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? ஆமா, பின்ன பிடிக்காம என்ன ஆகும்? இல்ல, என்னை எவ்வளோ கேர் பண்ணிக்கிற. அதான் நேற்று நான் உங்ககிட்ட ஆசைப்பட்டு கேட்டேன்னு உடனே வாங்கிட்டு வந்தேன். அதை குடிச்சு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்து என்ன பார்த்துக்கிட்டேன். இப்போவும் எனக்காக தான் எல்லாமே செய்கிறேன். அப்போ நானா உனக்கு அவ்வளோ பிடிக்கும், அப்படித்தானே? பொண்டாட்டி நீனு கிடையாதுடி. நம்ம மேல யாரெல்லாம் உண்மையான அன்பு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம உண்மையான அன்பு கொடுக்கணும் என்ன? அதனால உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீ என்னை வெறுத்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நீ தான் எனக்கு, நான் தான் உனக்கு. இது யாருனாலையும் மாற்ற முடியாது. ஓகேவா? அதை இதையும் போட்டு குழப்பாம பேசாம தூங்கி எந்திரி, நான் வந்துடுவேன். ஐ லவ் யூ மா. லவ் யூ லாட்ஸ். ஒன்றை தர வேண்டும் சம்மதமா? இருந்தாலும் உன்னை சேரும் வேண்டும் சம்மதமா?
தெரியுமா? நான் உன் முன்னாடி கொண்டு வந்து வச்சிருக்கேனே, அதை பார்த்துமா உனக்கு புரியல? உன் குழந்தை என் வயிற்றுக்குள்ள வந்தனா அதே மாதிரி இந்த நாள் தான் இந்த குழந்தை என்னை விட்டு போனது. எப்படி ஒவ்வொரு நாளும் உனக்காக ஏங்கி ஏங்கி பத்திரமா அந்த குழந்தைய 3 மாசம் என் வயிற்றுல நான் சுமந்தேன். ஆனா அந்த கடவுளுக்கு பிடிக்கலையா இல்ல உனக்கு பிடிக்கலையான்னு தெரியல. அந்த குழந்தை என்னை விட்டு போயிடுச்சு. உன் ஞாபகார்த்தமா அந்த குழந்தையாவது என்கிட்ட இருக்கும்னு நினைச்சேன். அதுவும் என்கிட்ட இல்ல. ஒவ்வொரு வருஷமும் இந்த நாள் வரும்போது எனக்கு அப்படியே பைத்தியமே பிடிக்கும். ஐயோ, அந்த குழந்தைய வயிற்றுக்குள்ள இருக்கும்போது எப்படி சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? அதே அந்த குழந்தை போகும்போது என் உயிரை அப்படியே எடுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. நீயும் இல்ல, குழந்தையும் இல்ல, நான் ஒரு அண்ணன். ஒரே ஒரு நாள் நான் நீயாவும் நீ நானாவும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பாரு. அந்த ஒரு நாள் நீ பண்ற வலி என்னன்னு உனக்கு தெரிஞ்சா அப்ப என்கிட்ட வந்துடுடா. சத்தியமா முடியலடா, என்னால ஒண்ணு மறக்கவே முடியல. நானும் என்னென்னவோ முயற்சி பண்ணிட்டேன். என்னால சாப்பிட முடியல, தூங்க முடியல, என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. எதுக்கு நான் என் வாழ்க்கையில வந்தேன்? இப்படி என்னை பாதியிலேயே நிற்கதியா விட்டுட்டு போறதுக்கா? எனக்கு நீ யாருமே இல்லைன்னு உனக்கு தெரியுமா தெரியாத? எல்லா அன்பையும் கொடுத்து கடைசியா என்னை இப்படி அனாதையா விட்டுட்டு போயிட்டேடா. சொல்லுவாங்கல்ல, அனாதையா இருக்கிறவங்களுக்கு அனாதை வாழ்க்கை தான் சரியா வரும். புதுசா என்ன வரும் ஒன்னும் நினைச்சு நிக்காதுன்னு என் வாழ்க்கையில அப்படித்தான் நடந்துச்சு. நான் அனாதையா இருந்தேன், எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்த. ஆனா இப்படி இடைவெளியில விட்டுட்டு போவேன் எனக்கு தெரியாது. எல்லாமே முடிஞ்சு போச்சுல. முடிஞ்சு போனது பேசி மட்டும் என்ன ஆக போகுது? ஆனா என்னால எதையுமே முடிக்க முடியல. இனிதான் தொடங்குதான் கூட தோணுதுடா. ஸ்டெல்லா, அம்மா, டாக்டர் டாக்டர் நீங்க அம்மா, என்னம்மா நீங்க வந்திருக்கீங்க? என்ன மன்னிச்சிருமா ஸ்டெல்லா, உன்னோட இந்த நிலைமைக்கு என் பிள்ளை தானே காரணம். அவன் இறந்த நியூஸ் என்னைக்கு எனக்கு தெரிஞ்சதோ அதுல இருந்து நான் உடைஞ்சிட்டேம்மா. எனக்கு இருந்தது ஒரே ஒரு பிள்ளை, அவ்வளவுதான், அவனும் போயிட்டான். அதுக்கப்புறம் உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன், ஆனா என்னால முடியல. இதோ நிக்கிறார்ல டேவிட், இவன் தான் சொன்னான் நீ ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றேன்னு. உன்னை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசியா என் புள்ள கல்லறைக்கிட்ட வந்து உன்னை பார்க்கணும்னு இருந்திருக்குமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. நான் டெய்லியுமே இங்கே வரதான் செய்வேன். அவன் தான் எனக்கு கிடைக்கல. அவன் ஞாபகார்த்தம் பாருங்க, ஒரு கல்லறையாவது கட்டணும் தான் இந்த கல்லறை இங்கே கட்டினேன், அவ்வளோதாம்மா. ஆமா டேவிட் சார், உங்களுக்கு எப்படி தெரியும்? டேவிட் வேற யாரும் இல்லைம்மா, என் அக்காவோட பையன்தான் டேவிட். சாரிம்மா, எனக்கு தெரியாது. என் கூட ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாருன்னு தெரியும். ஆனால் இவர் உங்கள் ரிலேட்டிவாக இருப்பாருன்னு எனக்கு தெரியாது. அல்லாதம்மா, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அல்லாத ஆறுதல் சொல்லி மட்டும் என்னம்மா ஆக போகுது? நான் தான் உங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். இல்லைம்மா, இருக்கட்டும். ஸ்டெல்லா, உங்ககிட்ட ஒன்று பேசணும் தான் ஸ்டெல்லா நினச்சேன். உன்னோட இந்த நிலைமைக்கு காரணம் என் பிள்ளை தான். அன்பை காட்டி அவங்கள முதுகில் குத்துறது எப்படி வலிக்கும்னு எனக்கு தெரியும். என் பிள்ளை அப்படி ஒரு வேலை தானே உனக்கு செஞ்சுட்டா. அவன் இறந்து போவான்னு யாருமா கடவுளை கண்டா? நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? என் பிள்ளை பண்ண பாவத்துக்கு உனக்கு நான் ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். இதோ நிற்கிறானே டேவிட், இவனும் என் பிள்ளை மாதிரி தான். இவனுக்கு அப்பா அம்மா இல்லைம்மா, உன்ன மாதிரி தான் அவனும். என் அக்கா, இவன் 15 வயசு இருக்கும் போதே
இறந்து போயிட்டா. இவனை நான் தான் வளர்த்தேன், நான் தான் இவனை டாக்டர் படிக்க வச்சேன். ஆனால் என் பிள்ளை தான் இறந்துட்டா. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவனை கல்யாணம் பண்ணிக்கிறியா? அம்மா, என்ன சொன்னீங்க? ஐயோ டாக்டர், அவங்க ஏதோ புரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு இன்ன வரைக்கும் என்ன ப்ராப்ளம்னே தெரியாது. அவங்க ஏதோ ஒரு நட்பாசியில் பேசுகிறாங்க, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சித்தி வாங்க போகலாம். சும்மா இரு டேவிட், இவ்வளோ நாளாக இவனை தேடிக்கிட்டு இருந்ததே உன்னை இவ கூட சேர்த்து வைக்கணும் தான். அதனால தான் டேவிட், என் புள்ள கலரை முன்னாடியே நான் கேட்குறேன். சித்தி எதாக இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக பேசுங்க சித்தி, எனக்குலாம் அதில் விருப்பம் இல்லை. அவங்க பாவம், வேணாம் சித்தி. அவன் கிடக்குறான், நீ சொல்லுமா, உனக்கு இவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? இதை இவன் கூட ஒன்று சேர்த்து வைக்கங்கிறதுக்காண்டி நான் சொல்லலை. என் புள்ள பண்ண பாவத்துக்கு உனக்கு நான் பிரயாஜத்தை தேடணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இவன் கூட உன்னை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு நீ யாருமே இல்லைல்லம்மா, உனக்கு அம்மாவா அப்பாவா நான் இருக்கேன். நான் இருந்து இவனை உன் கூட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேம்மா. இன்ஸ்டெல்லாம் எதுவுமே பேச மாட்டேங்கிற. உனக்கு நல்லது பண்ணணும், உனக்காக ஏதாவது செய்யணும்னு எனக்குள்ள ஒரு ஆசைம்மா, அதனால தான். சொல்லுமா. அம்மா, உங்கள் பையன் என்னை விட்டு போயிட்டா நினச்சி எவ்வளவோ நான் அழுதுருக்கேன். ஆனால் அவன் கூட இருந்த அந்த கொஞ்ச நாட்கள் சந்தோஷமா நான் இருந்தேன். சந்தோஷத்தை எனக்கு கொடுத்த அந்த சந்தோஷத்தை அவன் கொடுக்க காரணம் நீங்க தானம்மா. நீங்க மட்டும் அப்படி ஒரு பிள்ளைய பெத்து கொடுக்கலன்னா அவன் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துருப்பான்னு எனக்கு தெரியல. அவனால ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். அந்த வகையிலே நீங்க எனக்கு தாயாயிட்டீங்க. நீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்கம்மா. எனக்கு தான் அம்மா அப்பான்னு யாருமே இல்லையே, நான் ஒரு அனாதை தானே. உங்களுக்கு என்ன, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும், அதான பண்ணிக்கிறேம்மா. இந்த ஒரு வார்த்தை போதும் டையா செல்லும், எனக்கு இது போதும். என் வார்த்தையை மதிச்சு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு. டேவிட், பேசிட்டு வா, அம்மா காரில் வெயிட் பண்ணுறேன். ஸ்டெல்லா டாக்டர், உங்களை ஒரு டாக்டராக தான் எனக்கு தெரியும். மற்றபடி உங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய சோகமான ஒரு சூழ்நிலை இருக்குன்னு ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட். பை இப்போ உங்ககிட்ட அவங்க கேட்டது கூட எனக்கு எதுவுமே தெரியாது. உங்கள் லைஃப்பில் அப்படி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவும் தெரியாது. அதை நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. ஏதோ அவங்க ஆசைப்படுறாங்கன்னு தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். உங்களுக்கும் விருப்பம்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க, விருப்பம் இல்லைன்னா வேணாம் டாக்டர். அப்படிலாம் இல்லை டாக்டர், என் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அவங்க உங்கள் கூட என்னை சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு ஏதாவது உறவு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட ஆசை எதுக்கு டாக்டருக்கு எடுக்கணும்? பண்ணிக்கிறேன். காலம் முழுசும் இப்படியே நான் இருக்க முடியும். அவன் நினைப்பில் மட்டும் இருக்க முடியும். ஆனால் அவன் நிழல்ல கூட என்னால் இருக்க முடியாதுல்ல. பண்ணிக்கிறேன் டாக்டர். பாரு, நான் உங்ககிட்ட ரொம்ப பொறுமையாக தான் கேள்வி கேட்குறேன், ஓகேவா? ஸோ நான் கேட்குற கேள்விக்கு எனக்கு நீ கரெக்டாக பதில் சொல்லணும் என்ன? ஏன்னா ஒரு ஆம்பளை இப்படி நடந்துக்கிறான்னா
அதில் 1008 காரணம் இருக்கும். ஏன்னா ஒரு ஆம்பளையா இருந்து நான் யோசிச்ச வரைக்கும் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக ஏதோ ரீசன் இருக்கு. என் பொண்டாட்டி மேலே உனக்கு தேவையில்லாத ஏதாவது பிரச்சனையா, இல்லை நீ வந்து இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணியா, இல்லை உன் லைஃப்ல ஏதாவது ப்ராப்ளமா, என்ன? டெல்மி, பதில் சொல்லு. முதல்ல என்னை மன்னிச்சிரு. நான் இதை யாருக்கிட்டேயுமே சொல்ல வேணாம், அப்படியே மறைச்சிடலாம் தான் நினைச்சேன். ஆனா சில சமயங்கள்ல நம்ம சொல்ல வேண்டிய சூழல் வந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். அதனால சொல்றேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உன் பொண்டாட்டி கேபினுக்கு நான் போனேன். ஆக்சுவலா அவகிட்ட வம்பளுக்கு நான் போல. நான் போனது சும்மா யதார்த்தமா தான். ஆனா உன் பொண்டாட்டி என்னை பார்த்து கேட்ட கேள்வி என் ஈரக்கொலையும் நடுங்கிருச்சு. அப்படி ஒரு கேள்வி. என்ன கேட்டா? இந்த பொழப்புக்கு பேசாம ஒரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, இல்ல கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு அவ கேட்டா. அந்த வார்த்தை. ரைட்டு. அப்பா அங்கதான் உனக்கு ட்விஸ்ட் இருக்கு. சொல்லு, என்ன ப்ராப்ளம்? நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்றனா கண்டிப்பா உனக்கு கல்யாணம் ஆயிருந்திருக்கணும், குழந்தையும் இருந்திருக்கணும். யாரு? என்ன? மூடிடு பூவிழிமானே, தாலாட்டிட பாடுற நானே, என் தோள்களும் தூளியும் தானே, ஆராரோ ஆரீரோ. அக்கா, நானும் இவங்க வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன், அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. வாங்க வாங்க. குழந்தைக்கு என்ன வயசாகுது? இப்போதாக்கா 3 வயசாக போகுது. எனக்கு கல்யாணம் ஆகி 3 வயசுல ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு. மற்றவங்கள மாதிரி அரேஞ்ச் மேரேஜ்லாம் கிடையாது. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் லவ் பண்ண பொண்ணுக்கு யாருமே கிடையாது. ஆனா எனக்கு இருந்தும் இல்லாத மாதிரி தான் 2 பேரும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம். எங்க 2 பேருக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. இப்போ 3 வயசுல ஒரு குழந்தை இருந்தது. 3 வயசா? சரி, குழந்தைய நல்லா பார்த்துக்கோங்க. அடிக்கடி இந்த அனாதை ஆசிரமத்துக்கு வந்துட்டு போங்க. குட்டி பையா, உங்க பேர் என்ன? பிரதீபா. அக்கா, உங்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ எமோஷனல் ஆகிற அளவுக்கு உங்கள் லைஃப்பில் எதுவும் நடந்திருக்குங்கிறது எங்களுக்கு புரியுது. ஆனால் என்ன நடந்திருந்தாலும் சரி, அழுகாதீங்க. இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸு தான். ஜஸ்ட்டு அனாதை ஆசிரமம் வரணும், பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதான் வந்தாங்க, கூட்டிகிட்டு வந்தேன். அப்படி உங்களையும் பார்த்துட்டு போகணுன்னு தான். எதையும் சொல்லக்கூடாதுன்னா இல்லைம்மா. நம்ம வாழ்க்கையில் நடந்த சில கசப்பான நினைவுகளை நம்ம மறக்கணும் தான் நினைக்கணும். அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் இருந்தாலும் வாழ்க்கை ரொம்ப நரகமாயிடும். இன்னுமே அந்த நரகத்துல இருந்து என்னால மீண்டும் வரவே முடியல. எவ்வளவுதான் மறக்கணும்னு நினைச்சாலும் முடியல. ஏன்னா தப்பு என் மேல இருக்கிறதுனால. தப்பு நம்ம மேலே இல்லைனாலும் ஒரு செகண்ட் நம்ம கூட இருந்து பார்க்கும்போது அந்த வலி எவ்வளோ பெருசுன்னு அதை உணர்ந்தவங்களால மட்டும்தான் அதை புரிஞ்சுக்க முடியும். நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அன்னைக்கு தப்பு என் மேல இல்ல. அத அத அது என் தேவசேனாக்கு புரியவே இல்லை. நான் புரிஞ்சுக்காமலாம் இல்லை, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது என் கையில் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. அதுதான் உண்மை. நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. வேற எதுவுமே நமக்கு முக்கியம் இல்லை. குழந்தைங்க தான் நம்ம உலகம்னு வாழணும். என் பொண்ணு என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இது ஒரு உலகமாவே தெரிஞ்சு. அது வரைக்குமே நான் வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கை ஒரு நரகத்துல இருந்ததுக்கு சமமா தான் நான் வாழ்ந்தேன். ஆனா அந்த ஒரு மோசமான நான் எங்க 2 பேரும் வாழ்க்கையிலே வரலன்னா இன்னைக்கு நானும் உன்ன மாதிரி என் பொண்டாட்டிய உள்ளங்கையில வச்சு தாங்கி இருந்திருப்பேன். ஆனா அன்னைக்கு நடந்தது. நலமோட சேர்ந்து பனி காத்தும் வீச, உன் காதில் எதமா தாலாட்டு பாட, என் பொண்ணோட டெத்துக்கு நான் தான் காரணம். என் தேவசேனா என்னை விட்டுட்டு போயிட்டான்.
ஆனா என் மேல தப்பே இல்லை. அது அவளுக்கு புரியல. நான் புரிய வைக்க எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா என்னால முடியல. அதனால ரொம்ப மனசு வந்து டிப்ரெஷனுக்கு போயிட்டு நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணேன், நிறைய ட்ரக்ஸ் யூஸ் பண்ணேன், நிறைய என்னென்னலாம் இந்த உலகத்துல இருக்கோ அத்தனை கெட்ட பழக்கத்தையும் கத்து வச்சேன். அதுல ஒண்ணுதான் இந்த மாதிரி பொம்பளைங்களை பார்த்தா அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க என் புத்தி போனது. இதுதான் என் பிரச்சனை. இதனாலதான் அவன் பொண்டாட்டிக்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தேன். ஆனா அவன் பொண்டாட்டி கேட்ட கேள்வி என்னால முடியல. இனிமே அவன் பொண்டாட்டி அப்படி ஒரு எண்ணத்துல நான் பார்க்கவே மாட்டேன். என் பொண்டாட்டி என்னை விட்டு போனதை இன்னுமே என்னால ஏத்துக்க முடியல. என்ன மாதிரி அவளை மாதிரியும் யாராவது லவ் பண்ணிருப்பாங்களான்னு கேட்டா என்ன பொறுத்தளவுல அப்படி யாருமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு 2 பேரும் லவ் பண்ணும். ஆனா ஒரு நிமிஷம் அந்த நாள் எல்லாத்தையுமே எங்க வாழ்க்கையில நரகமாக்கிருச்சு. இன்ன வரைக்கும் அவளை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு அவ கிடைக்கவே மாட்டேங்கிறான். நான் தப்பு பண்ணேன்னு அவளுக்கு புரிய வைக்க எவ்வளவோ முயற்சி பண்றேன். ஆனா என்னால முடியல. என்ன மன்னிச்சிரு கார்த்தி. இனி உன் பொண்டாட்டிக்கிட்ட எக்காரணத்தை கொண்டா அந்த மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். எந்த ஒரு பொண்ணுகிட்டையுமே இப்படி ஒரு நான் பதில எதிர்பார்த்ததே கிடையாது. ஏன்னா உன் பொண்டாட்டி கிட்ட கேள்வி அந்த நாள் வரைக்கும் இதை பத்தி நினைக்காம தான் இருந்தேன். ஆனா உன் பொண்டாட்டி கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு அப்படியே நரகத்துக்கு போயிட்டேன். நரகத்துல வாழ்ற மாதிரி இருக்கு. என்ன தாஜ்மஹால் கூட்டிட்டு வராம வேற எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சார், தாஜ்மஹால் வந்து கொஞ்சம் பெரிய பிளேஸ். ஸோ உள்ள சுற்றி பார்க்கறதுக்கே நம்மளுக்கு ஒரு நாள் ஆகும் கூட சொல்லலாம். அதனால வந்து இன்னைக்கு டே வந்து இது தாஜ்மஹால் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் பிளேஸ் மாதிரி ஒரு பிளேஸ். இதுக்குள்ள வந்து சுற்றி பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு ஒரு 3 பிளேஸ் தான் வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். அதுவும் உண்மைதான். தாஜ்மஹால் சுத்தி பார்க்கணும் ஒன் டே ஆக தானே வேணும். சரி, ஓகே. இப்போதைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதுக்குள்ள அனுப்பியிருக்கோம், லைனா தான் அனுப்பியிருக்கோம். உள்ள காசுலாம் டோக்கன் கொடுத்துருக்கீங்களா? அதெல்லாம் உள்ள ஒரு ஆள் விட்டுருக்கேன், அங்கே பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பிளேஸ் சுற்றி பார்க்கணும்னாலும் நம்ம வந்து ஒரு 2 நேரம் 3 நேரம் சுற்றி பார்த்துட்டு அடுத்தடுத்து போகணும். இன்னைக்கு 3 பிளேஸ் தான். இந்த 3 பிளேஸ் சுற்றி பார்க்கவே நம்மளுக்கு வந்துட்டு எப்படியும் நைட் ஆயிடும். இப்போதைக்கு வந்து தாஜ்மஹால் என்ட்ரன்ஸ் பிளேஸ் மாதிரி இருக்கும். இதை வந்து சுற்றி பாருங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கூட்டிட்டு போறோம். ஓ, வாட்டர் ஃபால்ஸ் இங்க இருக்கா? இருக்குங்க மேம், பார்க்கலாம். அது வந்து ஒரு மாதிரி தண்ணியில் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். பார்க்கலாம், அது நைட்டு தான் நல்லா இருக்கும். அப்புறம் வந்து இன்னொரு பிளேஸ் வந்து அது எனக்கு சரியா ப்ராப்பராக தெரியல, நான் விசாரிச்சுட்டு சொல்கிறேன். ஓகேவா? இந்த 3 பிளேஸ் வந்து நம்ம இன்னைக்கு சுற்றி பார்க்கலாம். நாளைக்கு வந்து டிஜே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். 2 முடிவாக இருக்கு. டிஜே வச்சுக்கலாமா இல்லை வந்து நெருப்பு போட்டு அந்த இதில் டான்ஸ் ஆடுற மாதிரி நீங்கள் தான் சொல்லணும். இல்ல டிஜேவே அரேஞ்ச் பண்ணுங்க, அதுதான் நல்லா இருக்கும். இவ்வளவு தூரம் பசங்களை கூட்டிட்டு வந்திருக்கோம், டிஜே கூட வைக்கல நல்லா இருக்கும். அதனால டிஜேவே அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே சார், அப்போ நாளைக்கு நைட்டு டிஜே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ இதுக்குள்ளே போயிட்டு வரதுக்கு எனக்கு தெரிஞ்ச 2 ஹவர்ஸ் ஆகும். ரொம்பலாம் பெரிய பிளேஸ் கிடையாது. ஸோ மேரப்பில் பார்த்துட்டு சுற்றி கூட்டிட்டு வந்துங்க. பசங்க உள்ள அனுப்பியிருக்கேன். சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், தமிழ் டிபார்ட்மெண்ட் அனுப்பியிருக்காங்க. நீங்கள் உள்ள போய் பாருங்க, பார்த்துட்டு வாங்க. இப்போ டைம் வந்து 10 o'clock ஆகுது. கரெக்டாக வந்து ஒரு 12 o'clock வந்துட்டீங்கன்னா பரவாயில்ல. சீக்கிரமா வந்து அடுத்த பிளேஸ் போயிடலாம். ஏன்னா இங்கிருந்து போகிறதுக்கே நமக்கு 2 கிலோமீட்டர் ஆகும். அதுக்கு சாரி, 2 கிலோமீட்டர் இல்லை, இங்கிருந்து பஸ்ஸில் நம்ம போகிறதுக்கே வந்து எப்படியும் ஒரு 12 கிலோமீட்டர் தான் ஆகும். அதனால வந்து நமக்கு டைம் வேணும். கொஞ்சம் சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. சீக்கிரம் பசங்க வந்து உள்ள சேட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் உள்ள பசங்க அனுப்பியிருக்கோம், இருந்தாலும் வந்து நீங்களும் கொஞ்சம் அப்பப்போ பார்த்துக்கோங்க. உள்ள சுற்றி பார்த்துட்டு கரெக்டாக ஒரு 12 மணிக்குள்ள எல்லாரும் இதே இடத்துக்கு வர சொல்லிருங்க. ஓகே சார், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க. என்ன ஸ்னேகா மேம், ராக்கி கானா? ஏன் மேம், அவன் இங்க வராத வரைக்கும் சந்தோஷப்படுங்க. இனி யாரும் எந்த மூலையில என்ன பண்ணிக்கிட்டு என்ன ஹைவே ஆளு மண்டைய பாருங்கடா. இல்லை யாரா அது? அந்த ஹைகோவின்ட்டு என்ன டே புண்டோ? அவங்க சைனீஸ்டா. என்ன சைனீஸா? அந்த டீஸ் இந்த டீஸ் இருக்குட்டு. ஆமா, மண்டையில நேரமா வச்சிருக்க. என்னது? என்ன புரியாத லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்க? நான் தமிழ்காரன் தானே, தமிழ்ல பேசுற, தமிழ்ல பேசு. ஹாக்கி ஹூவாம்ல ஆளு மண்டை. எனக்கு அப்பல பேச தெரியாது. தாமா இப்ப என்னதான் சொல்ல வர நீ? சும்மா ஹாகு ஹூக்குன்னுக்கிட்டு. டேய் மூதேவி, அதான் சொல்றது சைனீஸ்டா. அவங்க பேசுறது நம்மளுக்கு புரியாதுடா. சும்மா சைனீஸ்ல பேச, சைனீஸ்ல தான் நம்ம பேசணும். என்ன சைனீஸ்? இப்ப பாரு, ரஜினி சார் சொன்ன மாதிரி இறுக்கி அணைச்சு ஒரு உண்மை தருமா? என்ன பேச? ஈகா ஊ கொண்டு உட்காந்துருக்க. நல்லா சொல்லிவிட்டேன். நான் எங்க இருந்து வந்திருக்கேன் தெரியுமா? அங்க இருந்து உத்தரப்பிரதேசம் வந்து இங்க உட்காந்துக்கிட்டு ஹீஹா ஹூன்ட்ட. சரி, இதை விட விஜய் சார் சொன்ன மாதிரி இருக்கா செய்யா இருக்கா மூதேவி. அதுக்கிட்ட என்ன போய் காதலாசை இருக்கான்னு கேட்கிறேன். சோ கடவுளே, என்னவே பேசுற? என்ன பேசுறேன்னு கேட்கிற? ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. ஹியா ஹுவா ஹாவா இருக்குது. ஒழுங்கா பேசு. ஆமா, ஒண்ணு நான் இப்ப செவடி சேர்த்து ஒண்ணு விடுவேன்.
வயசாம வாய் மூடிக்கிட்டு வாங்கிக்கலாமா? ஏய் என்ன பண்றீங்க? கைடு இங்க வாங்க. என்னன்னு கேளுங்க. நான் தமிழ்ல பேசுறேன். ஊ வா வீன்கிட்டு இருக்கு. எனக்குலாம் ஒண்ணுமே புரியல. தமிழ்ல பேச சொல்லுங்க. இது பாஷை நமக்கு தெரியாது. ஏய் இவங்க சைனீஸ் பா, அவங்க லாங்குவேஜ்ல தான் பேசுவாங்க. அதுக்குன்னு ஊ ஆ ஈ ஊன்னு சொல்லுவாங்களா? ஏய் உங்க சைனீஸ் தெரியல. என்னடா என்ன பேசுறீங்க? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஊ ஆன்னு சொல்றது என்ன? இதுல என்ன பேசுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஏய் ஏய் புரியல பாஷை பேசுற. நான் மண்டைய உடைச்சு புரிவேன். ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னடா பேசுறீங்க? கைடு இங்க பாருங்க. ஊர் விட்டு ஊர் கூட்டிட்டு இப்படி புரியாத பாஷை பேசுற ஆள்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க. அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. நான் என் ஸ்நேகா மேம்கிட்ட போறேன். இந்தா இங்க பாரு. ஊ ஆ ஆ ஊ ஏ ஏ ஏ ஊ ஊ ஊ. போயிட்டு வரேன். பை. ஏன் நீ உங்க டிபார்ட்மெண்ட் கூட போகாம என் கூடயே இருக்க உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்களா? அப்படிலாம் கிடையாது. நம்ம எல்லாம் ஒரே காலேஜ் தானே. நம்மளை யார் என்ன சொல்லுவா? நம்ம இஷ்டப்படி சுத்த வேண்டிதான். அவங்க நமக்கு கொடுத்துருக்க டைம் 2 hours. 2 hours நம்ம என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். அதான் உன் கூட வந்தேன். நீ மட்டும் தனியா சுத்துவில, அதுக்காக தான். அதனால என் மேல உனக்கு ரொம்ப தான் அக்கறை கல்யா. ஆமா, ஒன்னும் லவ் பண்ணிட்டு உன் மேல தான் அக்கறை காட்ட முடியும். பின்ன என்ன, வேற யாரு மேலேயே காட்ட முடியும்? என்ன கல்யா யோசிக்கிற? ஒன்றும் இல்லை, சும்மா தான். சரி ஓகே, இந்த பிளேஸ் நல்லா இருக்குல்ல? ஆ என்ன என்ன இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிற? இல்லை, இந்த பிளேஸை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது? எனக்கு என்ன தோணுது, டூரிஸ்ட் பிளேஸ், மேம் எல்லாரும் கூட்டிட்டு வந்திருக்காங்க, அதனால நம்மளும் வந்திருக்கோம், அவ்வளவுதான். வேற எந்த தாட்டும் எனக்கு இல்லை. உனக்கு அவ்வளோதானே? ஆனால் எனக்கு நிறைய தாட் இருக்கு. நினைச்சேன் இவன் கூட தான் இருப்பேன்னு. அவங்க எல்லாம் டிபார்ட்மெண்ட் வைஸா அழகா சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இங்க வந்து இங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்களோ? அகல்யா, இது வரைக்கும் உன்னை லவ் பண்ணுங்கிற அந்த ஐடியா மட்டுமே என் மனசுக்குள்ள இருந்துச்சு. ஆனா இனி அந்த ஐடியாவே எனக்கு இல்லடி. இனி நான் ஸ்கூல்ல உங்ககிட்ட என்ன பண்ணணும்னு நினைச்சனோ அதை இன்னைக்கு நைட்டு நடத்தியே தீர்வேன். பார்த்தி, என்னை உனக்கு பிடிக்குமா? அதான் நான் காலையிலேயே சொன்னேன்ல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை எப்படி வெளியே சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நம்ம அம்மாவால நமக்கு எவ்வளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு பிடிக்கும். அப்படி அவங்ககிட்ட என்னதான் இருக்குன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு நைட்டு இருக்குடி, ஆடு ஆட்டமா ஆடு. இந்த டூர் முடிஞ்சு போறதுக்குள்ள என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. இப்போ உண்மையில அன்பு காட்டிட்டு இருக்கேன்ல, இதே மாதிரி லைஃப் லாங் ஒருத்தவங்க உன் கூட அன்பு காட்ட இருந்தா நீ அக்செப்ட் பண்ணுவியா? அன்பு யாரு கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். ஏன்னா அன்பு ஒன்று தானே விலை மதிப்பற்றது, அது உண்மையான அன்பு. அதனால அக்செப்ட் பண்ணுவேன். ஐ லவ் யூ பார்த்தி. தேவதை மண்ணிலே இல்லை என்றாரே, நீ பிறந்த போதிலே பொய்யாய் போனதே. சந்திரன் சூரியன் உன் அன்பை காணவே இரவும் பகலுமாய் போட்டி போடுதே. நீ மட்டும் உடன் இருந்தால் உலகின் காலடியில் இமைக்கும் நொடியிலும் பிரியாதே கண்மணியே. அறிவு இருக்கா இல்லையா? நீதான் ஒரு காலேஜ் பிரின்சிபல். உனக்குலாம் எத்தனை தடவை சொன்னாலும் புத்திக்கு உரைக்கவே உரைக்காது. என்ன இல்லை என்னங்கிற? நிறுத்திடி, அறிவு இல்லதான் ஒத்துக்கிறேன், ஓகேவா? நீ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. யார் அந்த பாத்தி? எனக்கு தெரியாம தான் கேட்கிறேன். ஏமா ரொம்பலாம் உன் மேல அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம்? மரியாதை ரொம்ப முக்கியம். நீ மரியாதை இல்லாதவனா இருந்துட்டு போ, அது கவலையே இல்லை எனக்கு. ஆனா என்ன மதிக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுத்துதான் ஆகணும். என்ன அவ்வளவுதான் உனக்கு. அவர் யாரா இருந்தா உனக்கு என்ன? உனக்கு என்ன பிரச்சனை? அவர் எனக்கு கேரிங்கா இருக்காரு. அவர் என் மேல வச்சிருக்க அக்கறை கூட உனக்கு இல்லையே. அதை நினைச்சு நீ வருத்தம் தான் படணும். என்ன இப்படி பொறாமப்பட்டுட்டு இருந்தாப்ல மட்டும் நான் உனக்கு கிடைச்சிருவேனா? இங்க பாரு, ஸ்னேகா சொன்னதுதான். எனக்கு வேணானா அது வேணாம் தான். இதுக்குமே அந்த ரிலேஷன்ஷிப்ல நான் இருந்து என் வாழ்க்கையை நான் கெடுத்துக்க விரும்பல. என்ன நீ எனக்கு வேணாம். இப்போதைக்கு என்கிட்ட நெருங்கி வர. இங்க பாரு, நீ மட்டும் எனக்கு வேணும்னு நான் சொன்னேன், நீ எனக்கு வேணாம். என்ன நீ எப்படி என்ன விட்டுட்டு போனியோ அதே மாதிரி நானும் விட்டுட்டு வந்துட்டேன். நம்ம ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போனது. ஆனா அந்த வார்த்தை உன் மேல கேரிங்கா இருக்கிறது எனக்கு பிடிக்கல. எதுக்கு அவர் அப்படி இருக்கணும்? என்ன அப்போ உங்க ரெண்டு பேருக்கு ரிலேஷன்ஷிப்? வாய் மூடு. அவருக்கு எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பா இருந்தா உனக்கு என்ன? அதை பத்தி
உனக்கு என்ன கவலைன்னு கேட்குறேன். என்ன தேவையில்லாம அவர் என்னை வச்சு தப்பா பேசுற வேலை வச்சுக்காத. அது உனக்கு உரிமையானவளா நான் இருக்கிற வரைக்கும். என்னைக்கு உனக்கு உரிமை இல்லாதவளா நான் ஆனனோ அதுல இருந்து நீ யாரோ நான் யாரோ. என்ன அவ்வளவுதான். என்னதான் ரிலேட்டிவ்ஸா இருந்தாலும் சரி, உரிமை இருந்தாதான் அங்க மதிப்பு இருக்கும். அவ்வளவுதான். புரியும் நினைக்கிறேன். இதுக்கு மேல எனக்கு கேவலமா சொல்லப்படாத. என்னை மூடட் பண்ணாம தள்ளு, நான் நீ போகணும். இப்படி அவருக்காக அப்படியே வரைஞ்சு கட்டி சண்டைக்கு வரதும், அவர் உன்னை விழுந்து விழுந்து கவனிக்கிறதும், இதெல்லாம் பார்த்தா எனக்கு உனக்கு அவன் என்னமோ அவனுக்கு புருஷன் மாதிரியும் நீ என்னமோ அவனுக்கு பொண்டாட்டி மாதிரி நடந்துகிட்டு இருக்கீங்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு எனக்கும் நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதானே? இப்பவே சொல்லிடுறேன்.